பிறகு பின்வாங்குவார்கள். அதற்கு பிறகு வேறொரு விஷயத்தை நாடி போய் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்கினாலும் இவை அனைத்தும் இவர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான கடனாக மேலும் மேலும் அவர்களுடைய ஒரு வெற்றிக்கு, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி கொள்வதற்கு ஒரு அஸ்திவார கடனாகத்தான் இருக்கும். இதனால் பெரிய பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படாது. இந்த அனைத்து ப்ளஸ் பாயிண்ட்டுமே கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பெறுவார்கள். இது என்ன நம்ம இங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஆக்ஷன் மோடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஃபுல் ஸ்பீடில் இவர்கள் பயணிக்கக்கூடிய காலம். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், சொந்த வீட்டில் சுக்கிரன், புதன் வக்கரமடைந்து 6ஆம் வீட்டுக்கு வருவது. அப்போ போகிற ஸ்பீடில் நாம் சில நேரத்தை சில விஷயத்தை கவனிக்காமல் விட்டு விடுவோம். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதனை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். உடல் உஷ்ணம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால்